Watch your favorite shows before TV. Subscribe now to get 50% cashback. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய், 4ஆம் வீடான கடகத்திற்கு அதிபதி சந்திரன். இவை இரண்டும் சேர்ந்தால் மேஷத்திற்கு நன்மை நடக்கும். இன்றைய தினம் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்து மீனத்திலே இருக்கின்றன. மீன ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. குருவிற்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. எனவே இது மிகப்பெரிய ஒரு யோகம். மேஷ ராசியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது லைஃப் செட்டில் ஆகிடும். இனிமேலும் நீங்கள் வேலை இல்லாமலோ அல்லது வேறு ஏதேனும் கஷ்டத்திலோ அல்லது திருமணம் ஆகாமலோ இருக்க வாய்ப்பில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடைபெறும் நேரம். அற்புதமாக ராசி அதிபதியும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தை ஏற்படுத்தி குருவின் பார்வையிலே, குருவின் வீட்டிலே, குருவிற்கு 5ஆம் இடத்திலே இந்த சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இது மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு, அற்புதமான நல்ல நாள். இன்றைய தினம் மேஷ ராசியினருக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் ததும்புகின்ற அற்புதமான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்திலே நிரந்தரத்தன்மை ஏற்படுதல், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுதல், ஆரோக்கியம் சீராகும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள் என்று இந்த நாளை உறுதியாக சொல்லலாம். பண வரவு சற்று அதிகமாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகளெல்லாம் நீங்கி சரளமான பண வரவும், வரவு செலவுகள் மிக சிறப்பாக இருப்பதும் இப்பொழுது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். எனவே இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது.